ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சீரகம், மிளகு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தேங்காவை திருகி அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அதை மிக்சியில் போட்டிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாகவே கொஞ்சம் பரவலாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இதை அதோட ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதோட ஊற்றிக்கலாம். இப்போ அதோட ஊற்றிட்டு அதில் புளியுமே ஊற்றிருக்கேன். புளியுமே ஊற வச்சு ஊற்றிருக்கேன். புளி கரைக்காமல் அப்படியே அதில் ஊற்றணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம கைட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி அதில் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். அதில் தேங்காவாக இருக்குல்ல, அதனால அதை கழுவி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நம்ம கைட்டு போட்டு நல்லா அதை நல்லா பெனஞ்சு விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ரசம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளியுமே நல்லா கரைச்சி விடணும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டா தான் அது நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வரும். இன்னும் புளி சக்க சக்கையாக இருக்கும். நமக்கு புளிப்பு வராது. நல்லா இப்படி கரைச்சி விடணும். நல்லா அப்படி கரைச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வடிகட்டி வச்சு இது வடிகட்டணும். இப்போ பாருங்கள், இந்த நல்லா நான் கரைச்சிக்கிட்டேன். அந்த புளி அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா பொறுமையாகவே நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சட்டி வச்சுக்கிருவோம். சட்டி வச்சு அதில் வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வடிகட்டி வச்சு தான் வடிகட்டணும் ரசத்துக்கு. இப்போ இதை வச்சு இதில் போட்டுட்டு இப்போ நம்ம கைட்டை கொஞ்சம் கிண்டி விட்டா தான் அந்த சாறு இறங்கும்னா அதை அப்படியே தான் நிற்கும். நம்ம கைட்டை நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அது அப்படியே தான் நிற்கும். இப்போ ஒருத்த விரலில் பண்ண கொஞ்சம் ஒழுங்காக போகல, அதனால நல்லா கைட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் அதோட எசன்ஸ், அந்த சாறு எல்லாமே அதில் ஒரு சட்டியில் இறங்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகுளுந்து இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியணும். இது பாருங்கள், பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த மிளகா வத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மூணையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சப்பொடி வாடை அடிக்கும். நெக்ஸ்ட் இப்போ கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், திப்பி இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு, சாம்பார், இல்லை தேங்காய் பால் ரசம் மட்டும் வச்சு கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை இந்த குழம்போட ஊற்றி சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அது கறி குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறால் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இறால் கிரேவி, நண்டு கிரேவி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது முறக்குன்னு இறக்கிடணும், இல்லைன்னா கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டோம்னா ரசம் ஒரு மாதிரி வாடை வரும். அதனால் கொதிக்க விடக்கூடாது, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.